ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ கஜா புயலில் உதவி செஞ்ச சரவணா ஸ்டோர் ஓனராக இருக்கட்டும், முத்துராமலிங்க ஐயா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரடியாக கடைக்கு போய் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது அந்த மாதிரி வியாபாரிகள் தான் வந்து இந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலையில் வரும்பொழுது நமக்கு உதவுறாங்க. எந்த ஆன்லைன் நிறுவனமோ, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், யாரும் எந்த ஒரு நிவாரணமும் கொடுத்து உதவலை. நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனாக ஆனதுனால இப்போ சிறு சிறு கடைகள், வியாபாரிகள்லாம் வந்து தொழில்கள் வந்து ரொம்ப முடக்கப்பட்டு போயிருக்கு. ஓகேங்களா? தயவுசெய்து நியர்பை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் உயரும். ஸோ கண்டிப்பாக யோசிங்க, செயல்படுங்க. அதுக்கான ஒரு பதிவு தான். இப்போ கூட கேரளாவில், வயநாட்டில் கூட நிறையா நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு கூட இங்கேருந்து நிறையா ஷாப் வச்சுருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து யோசிங்க, செயல்படுங்க. அதுக்கான ஒரு பதிவு தான்.